கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் எந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் டிவியின் மூலயமாக அல்லது யூடியூப் மூலயமாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய வேதனை துக்கங்கள் மலையை போன்று பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரே ஒரு நற்காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஏன் இவ்வளவு நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தையை அடியனுக்கு தந்தார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனித்து விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் மலையை போன்று இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் பிரச்சனை பெரியதாக இருந்தாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிற இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார். நீங்கள் சொல்லுவீங்க, நான் பிரச்சனையை தேடி போக வேண்டாம், அது என் பக்கத்திலே இருக்குது. போராட்டத்தை நான் தேடி போக வேண்டாம், அது என் பக்கத்திலே தான் இருக்குது. எந்த வேதனைகள் எந்த பிரச்சனைகள் உன் பக்கத்தில் உன் அருகாமையில் இருக்குது என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையும் நீங்களும் மிக அருகாமையில் இருந்தாலும் உன் பிரச்சனைக்கும் உங்களுக்கும் நடுவில் கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதனால் கவலையே படாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம், அநேக கடன் பிரச்சனை, கடனுக்கு மேலே கடன் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. கடன் 10,000 ரூபா நான் வாங்கினேன் கடனாய், இன்றைக்கு அது வட்டிக்கு மேலே வட்டி கட்டி அநேக கடனாய் அது பெருகி இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஏன் என்று சொன்னால், சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மிகவும் பெரியவராயிருக்கிறேன். வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. ஆண்டவர் சரீரத்திலேயோ அவர் பெரியவர் என்பதை வெளிப்படுத்தல, அவர் செயல்களில் பெரியவர். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அது சொல்லி முடியாதவைகளாக இருக்கும். இன்னொரு இடத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு அறிவிக்க போகிறார், உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். தீராத வியாதினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், வியாதிக்கு மேலே வியாதி, வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வியாதிக்காகவே நான் செலவழிக்கிறேன், நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, செலவழிக்காதது வைத்தியர்கள் கிடையாது என்று சொல்லி இந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வியாதியில் ஒரு பெரிய சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்காக தரப்போகிறார். கையிட்டு செய்கிற எல்லா தொழில்களிலுமே எனக்கு நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் தான் வருது, லாபத்தையே என்னால் பார்க்க முடியல, இந்த தொழில் தான் எனக்கு சரி வரல, வேற ஒரு தொழில் செய்யலாம் என்று சொல்லி கடனை வாங்கி உதவியை கேட்டு மனுஷனிடத்தில் உதவி, ஒவ்வொரு வீட்டு வாசலையாக போய் உதவியை கேட்டு நான் தொழில் செய்து அந்த தொழிலே எனக்கு கிடைச்சது ஒன்றே ஒன்று, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம்தான் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய சின்ன தொழிலுக்கும் உன் பெரிய தொழிலாகிலும் எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் தொழிலின் நடுவில் அவர் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஆமென். இந்த வார்த்தையை விசுவாசித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நேரங்களில்
அந்த மீதியானியர்கள் இஸ்ரேலுடைய தேசத்துக்குள்ளே வந்து அவங்க விளைச்சலை எல்லாம் அழித்து போட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோட விதைச்சி அறுவடைக்கென்று வைத்திருக்கிற அந்த நேரத்தில் மீதியானியர்கள் வந்து அவங்க அறுவடையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாசமாக்கி தேசத்தையும் வீடுகளையும் தோட்டங்கள் துறவுகளையும் பட்டணங்களையும் ஒன்றுமில்லாமல் மாற்றி கொண்டு போய் விடுவார்கள். இதனால் மீதியானியர்களுக்கு இஸ்ரவேலர்கள் பயந்து போய் மலைகளில் போய் வாழ்ந்தாங்க. விலங்குகள் குடியிருக்கிற அந்த குகைக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அரணான ஸ்தலங்களில் வாழ ஆரம்பித்தார்கள். தாய் தகப்பன் மகள் மகன் குடும்பமாய் காடுகளில் விலங்கை போல மாற ஆரம்பித்தார்கள். தன் சொந்த தேசத்துக்கு வர முடியாது. காரணம், மீதியானியர்களுக்கு பயந்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அநேக நாட்கள் இப்படியாய் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனிதன் ஆகாரத்திற்காக அவன் ஆகாரம் சேர்க்கும்படி அந்த தேசத்துக்குள்ளே வந்து அவன் ஒளிந்து கொண்டு ஆகாரத்தை அவன் சேர்த்து கொண்டிருந்தான். ஏன் அவன் ஒளிந்து கொண்டு தன் ஆகாரத்தை அவன் சேர்த்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், மீதியானியர்கள் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. வந்தால் அவனுடைய உயிருக்கே ஆபத்து. அதனால தான் அவன் பயந்து மீதியானியர்கள் வந்துடுவார்களோ என்று சொல்லி அந்த ஆகாரத்தை அவன் சேர்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவ தூதன் அந்த கிதியோனை பார்க்க ஆரம்பித்தார். கிதியோனை பார்த்து அவரை எப்படி அழைத்தார் என்று தெரியுமா? பராக்கிரமசாலியே. கிதியோனே பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழைக்கிற அழைப்பு எப்படி? பராக்கிரமசாலி என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, எந்த வேதனையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில், எப்படி நான் வாழ போகிறேனே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, எப்படி என் பிள்ளையினுடைய திருமணத்தை நான் நடத்தி போகிறேன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, எப்படி அடுத்தது நான் என்னுடைய படிப்பை நான் மேலே போவது எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லி பயந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தெளிவாய் பேசுகிறார். நீ பராக்கிரமசாலி. ஏன் நீ பராக்கிரமசாலி? கிதியோனோடு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்பதை இந்த 2019ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக, ஏன் இந்த வருஷத்தினுடைய பாதி ஆண்டை நீ கழிப்பதற்கு முன்பதாகவே உன் மத்தியில் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் என்பதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. உன் கூட இருக்கிறவங்களுடைய கண்கள் எல்லாம் பார்க்க போகிறது. கிதியோன் ஏன் பயந்து போய் இருந்தார்? ஐயோ, மீதியானவர்கள் என்னை கொன்று போடுவார்களோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி என்று அழைக்கும் பொழுது கிதியோன் சொல்லுகிறார், என்னை ஏன் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறீங்க? என் முற்பிதாக்கள் எல்லாரும் சாட்சி சொன்னாங்களே, ஆண்டவர் செங்கலை பிளந்தாரே, யோர்தானை பிளந்து வந்தாரே, அற்புதங்களை செய்தாரே வனாந்தரத்தில், அந்த தேவன் எங்கே போனீர் என்று சொல்லி கேள்வி கேட்குறேன். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி பேச வைக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்து இருக்கலாம், ஆண்டோடைய அற்புதங்களையும் கண்டு இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகள் உங்களை எப்படிலாமோ பேச வைக்கிறது. ஆண்டவர் எங்கே? அவர் இருந்தார்னா என் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டா இருப்பார். அவர் இருந்தார்னா ஏன் எனக்கு தோல்விக்கு மேலே தோல்வி வருது? ஒரு தோல்வி வரலாம், 2 தோல்வி வரலாம், செய்வது எல்லாமே தோல்வி தானா? எப்படி நான் உயிர் வாழ முடியும்? அந்த இயேசு இருந்தார்னா ஏன் என் வீட்டுக்குள்ளே இப்படி நடக்குது, ஏன் என் மகனுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது என்று சொல்லி விரக்தியில் இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் ஒன்னே ஒன்று சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன். மீதியானியரை கடற்கரை மணலை போல வருவார்களாம் இஸ்ரவேலை அழிப்பதற்கு, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்களாம். எண்ணிக்கைக்கு அடங்காத மீதியானியர்களை கண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல நீ முறியடிப்பாய், நீ பயப்படாதே. நீ கர்த்தர் உன்னோட சொல்லுகிறார், பார்த்தேன் அன்பு சகோதரியே, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இன்று முதல் வாய்க்காமல் போகும். என் குடும்பத்தில் நான் சாகிறதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறது, எனக்கு வாழறதுக்கு எனக்கு வழி தெரியல என்று சொல்லி தனிமையை தேடிக்கொண்டு இருக்கிற, மரணம் வந்தாலே எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி மரித்து போவதற்காக நீ ஆயத்தமாக இருக்கிற. ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, நீ பயப்படாத. இந்த ஆண்டிலேயே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். விசுவாசி. ஆண்டவர் கிதியோனோட பார்த்து சொன்னார், சில ஜனங்களை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி அவர் ஆண்டவர் கிதியோனோட பேசினார். கிதியோனும் அநேகரை அழைத்தார். 1000கணக்கான பேர் வந்தார்கள். அந்த 1000கணக்கான பேரில் கிதியோன்கிட்ட ஆண்டவர் சொன்னது வெறும் 300 பேரை அவர் தெரிந்தெடுக்க ஆரம்பித்தார்.
வெறும் 300 பேர் தான் கிதியோனோடு இருந்தார்கள். அந்த 300 பேர்கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யுத்தத்திற்கு போவதற்கு நீங்கள் பட்டயத்தை எடுக்க வேண்டாம், குதிரை படையை நீங்கள் கூப்பிட வேண்டாம், அநேக ஜனங்களை அழைக்க வேண்டாம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மண் பானையை எடுத்துக்கொள்ளுங்கள், தீப்பந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எக்காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் மண் பாண்டத்தை உடைத்து தீப்பந்தத்தை உயர்த்தி எக்காலத்தை ஊதும் பொழுது நான் ஜெயம் தருவேன் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்ப்போம். கடற்கரை மணலை போல ஜனங்கள் இருக்கிறாங்க, எதிரிகள். அவர்களுக்கு விரோதமாக வெறும் 300 பேர் தான் கிதியோனோட கூட இருக்கிறாங்க. கிதியோன் ஆண்டவர் சொல்கிறாரு, வெறும் மண்பாண்டம் போதும், வெறும் தீப்பந்தம் போதும், வெறும் எக்காலம் போதும்னா நம்பிக்கை வருமா? ஏற்கனவே அவர் பயந்து போய் தான் இருக்கிறார். அந்த பயந்து போய் மனுஷனுக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனாலும் கிதியோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். சூழ்நிலைகள், ஆண்டவர் பேசுறது எப்பவுமே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு போல இருக்காது, சூழ்நிலைக்கு சாதகமாகவே இருக்காது. நீங்கள் இப்படி போனால் தான் எனக்கு அற்புதம் நடக்கும்னு நினைப்பீங்க. எனக்கு இப்போது 2 லட்சம் ரூபாய் தேவை, அப்போ எனக்கு கண்டிப்பாக 2 லட்சம் ரூபாவது வந்தால் தான் என்னால் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். இல்லைன்னா 1 லட்சம் ரூபாய் இருந்தாவது என்னால் இந்த காரியத்தை ஓரளவுக்கு என்னால் சமாளிக்க முடியுன்ட்டு நீங்கள் அந்த அற்புதத்தை யோசித்து பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் பேசவே மாட்டார். சீசர்கள் மலை பிரசங்கத்தில் சீசரிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கெல்லாம் போய் ஆகாரத்தை கொண்டு வாங்க. சீசர்கள் சொல்கிறாங்க, அந்த சின்ன தம்பி கொண்டு வந்து கொடுத்தது 5 அப்பம் 2 மீன், இது எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய எண்ணத்தில் இருந்தது, சீசருடைய எண்ணத்தில் இருந்தது, இங்கே அநேக அப்பங்கள் வேணும், அநேக மீன்கள் வேணும். ஆனால் ஆண்டவருக்கு அந்த 5 அப்பம் 2 மீன் போதுமானதாக இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும் நீ செயல்படுத்த ஆரம்பி. அற்புதம் நடக்கணுன்ட்டு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னு சொல்லி ஆசையோடு இருக்கிறீங்களா? நீ கர்த்தர், என் அன்பு மகன், என் அன்பு சகோதரி, நீ கர்த்தர் உன்னை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார், அவர் உன் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும், எல்லா அற்புதங்களும் நடக்கும். தேவன் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரியவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். கிதியோன் மட்டும் இந்த 300 பேரை கொண்டு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி போயிருப்பார்னா, அவர் காலம் ஃபுல்லாக ஒருவேளை ஆகாரத்திற்கு கடைசி வரைக்கும் பயந்து தான் அந்த ஆகாரத்தை சேர்த்திருக்க வேண்டும். எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தாரோ அப்பொழுதே இஸ்ரவேலுக்கு தலைவனாய் மாற ஆரம்பித்தார். தன்னை எதிர்நோக்கி வந்த பகைவர்களை, எதிரிகளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக பண்ணினார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கேட்டு கீழ்ப்படிந்து போங்க. ஆண்டவரை தேடுங்க. பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வாங்க. கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. எந்தெந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? என் அருமையான சகோதரனே, உன் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வாதமாக மாறும்னு சொல்லி நினைக்கிறியா? உன் குடி பழக்கத்திலிருந்து வெளியே வா. உன் அடிமைத்தன பாவத்திலிருந்து, விபச்சார பாவத்திலிருந்து நீ வெளியே வா. உன் பாவம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. உன் வீட்டுக்குள்ள இச்சைகள் இருக்கிற வரைக்கும், உன் வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் ஒரு அற்புதம் செய்யவே முடியாது. நீ எந்த இடத்துல நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ, பாவத்தில் இருக்கிறீங்களோ, அதை விட்டு நீங்கள் வெளியேறி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு புறப்பட்டு போங்க. நல்ல ஆண்டவரை ஆராதிங்க. எந்த மனுஷனையும் குறை சொல்லாதிருங்கள். எந்த மனுஷனையும் வழிகாட்டியாய் பார்க்காதீங்க. கர்த்தரே நீர் மட்டுமே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி ஆண்டவரை மட்டும் பார்த்து போங்க. ஆண்டவர் நல்லா ஆராதிங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபைக்கு போக பழக்கமில்லாத பிள்ளைங்க, மற்ற ஜனங்கள் நீங்கள் இருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா தயவு செய்து இயேசுவை தேடுங்கள். சபைக்கு போங்க. கர்த்தர் நிச்சயம் நீங்கள் போய்விட்டு வருவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். அவர் மேலே விசுவாசத்தை வைங்க. ஆமென். கிதியோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தர் பெரியவர் என்பது கிதியோனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை விசுவாசத்தோடு கேளுங்க, கீழ்ப்படிங்க. 2வதாய் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 12 வருஷம் உதிரப்போக்கு வியாதி. எந்த நேரமும் உதிரப்போக்கு வியாதி. பெண்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் பெண்களுக்கு மனரீதியான ஒரு கஷ்டம் இருக்கும், சரீர பிரகாரமான கஷ்டங்கள் இருக்கும்.
அந்த ஒரு 3 நாள் 5 நாட்களே சகோதரிகளால் சமாளிக்க முடியாது, மிகவும் வேதனையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நினைத்து பாருங்கள், 12 வருஷமும் இந்த பெரும்பாடு வியாதி தான். இந்த பெரும்பாடு வியாதினால் அவளுடைய வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவள் போகாத வைத்தியர்கள் அல்ல, அவளுடைய ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து செலவழிக்கப்பட்டது. எந்த மனிதனாலும் சுகம் கொடுக்க முடியவே இல்லை. கடைசி அவள் கேள்விப்படுகிறா, தன் ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த இயேசுவை பார்க்கும்படி அவள் வெளியே புறப்பட ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து வர ஆரம்பித்தார். தன் வீட்டிலிருந்து அவள் வெளியே புறப்பட ஆரம்பித்தாள். அநேக கூட்டம் இயேசுவை சுற்றிலும் நின்றிருக்கும். அநேக ஆண்கள் நின்றிருப்பாங்க, அநேக சின்ன பிள்ளைங்க நின்றிருப்பாங்க, அநேக வாலிபர்கள் நின்றிருப்பாங்க, பெரியோர்கள், ஆயிரக்கணக்கான கூட்டம். அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? ஆனாலும் அந்த பெரும்பாடு ஸ்திரீ பல போராட்டத்தை தாண்டி போக ஆரம்பித்தாள். அநேக மனிதர்கள் இருந்திருப்பாங்க, அநேக சகோதரர்கள் இருந்திருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு ஆண்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ள அவள் எப்படி போக முடியும்? ஆனாலும் அதை எதையும் பொருள்படுத்தாமல், கஷ்டம் இருந்திருக்கும், நெருக்கம் இருந்திருக்கும், பாடு இருந்திருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஒரு சகோதரி வியாதியோட போகும் பொழுது எல்லாரும் அவளை இடிச்சிருப்பாங்க. அநேகருடைய பாதங்கள் அவளை காயப்படுத்தி இருக்கும், அநேகர் அவளை காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் எதையும் பொருள்படுத்தாமல் இயேசுவை, அவளுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இயேசுடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகில நான் தொட்டுறணும், அப்படி வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை, ஒரு துணியினுடைய ஓரத்தை நான் தொட்டா போதும் என்று அவள் தீர்மானம் பண்ணி கொண்டாள். அதே போல இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட அடுத்த நேரத்தில், அடுத்த வினாடியில் 12 வருஷமாய் அவளை அழிக்க நினைச்ச வியாதி அவளுடைய மகிழ்ச்சியை அழித்தது, சந்தோஷத்தை அழித்தது, வீட்டை விட்டு வெளியே போகாதபடிக்கு அவளை அழித்தது, அவளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கின அந்த 12 வருஷ வியாதி ஒரு வினாடியில சுகமாக ஆரம்பித்தது. ஆமென். ஒரு வினாடியில மாற ஆரம்பித்தது. இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவளுடைய விரலை எடுப்பதற்கு முன்பதாக சரீரத்துல ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் விசுவாசத்தினால் நீ பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசத்தோட இருப்பன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்த போகிறார். விசுவாசத்தோட கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, என் வியாதியில் யார் எனக்கு சுகம் கொடுப்பா? என் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி இந்த ஊர்க்காரங்களுக்குலாம் தெரியுது, என் தெருக்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது, என் சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியுது. அதனால தான் எனக்கு உதவியே செய்ய வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த மனுஷனும் உனக்கு உதவி செய்ய வராமல் இருக்கலாம். இப்போ பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, நான் யாரை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறேனோ அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோட தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஒரு முறை நான் ஒரு ஊழியத்திற்காக நான் ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போயிருக்கும் பொழுது அங்கே அநேகர் கூடி வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு ஆராதனைக்கு அநேகர் வந்து கலந்து கொண்டு வீடுகளுக்கு போய்விட்டாங்க. போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பாஸ்டர் உங்கள் ஆராதனையில் நான் கலந்து கொண்டேன், ஆண்டவரை தேடினேன், அநேக வருஷங்களாக எனக்கு கற்பம் தரிக்காமல் இருந்துச்சு, ஆனால் உங்கள் ஆராதனைக்கு வந்த பிறகு, ஆண்டவரை தேடின பிறகு, அங்கே தொழுது கொண்ட பிறகு எனக்கு கற்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனால் அது சில நாட்களிலே அது கலைந்து போனது என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு என்னோட பேசினாங்க. பல ஆண்டு காலம் கழித்து உருவான கரு அது கலைந்து போனது என்று சொல்லி மறுபடியும் நான் சொன்னேன், அடுத்த மாதமும் நாங்கள் அந்த பகுதிக்கு கூட்டத்துக்கு வருவோம், நீங்கள் வாங்க, ஏசப்பாவை தேடுங்க, கர்த்தர் சுகம் தருவார். அதே போல் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்காக ஜெபித்தோம், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். மறுபடியும் சொன்னாங்க, மாஸ்டர் கர்த்தர் மறுபடியும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சங்கத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். கடந்த நாட்களில் மறுபடியும் அவங்க பேசினாங்க, இப்போ எத்தனாவது மாதமா அப்படின்னு கேட்கும் பொழுது 7வது மாதம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு சொன்னாங்க. ஆமென். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, அற்புதம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவானவர். இன்னைக்கு விசுவாசத்தோட உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். முழங்கால் படி இட்டு எஸ்ஸப்பா என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை மொபைலில் யூடியூப்பில் எங்கே இருந்தாவது பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவால் அங்கே வர முடியும். என் தெருக்கள் முழுவதும், என் ஊரே ஏசப்பாவை அறியாத ஊராச்சே, என் கிராமத்தில் ஒரு சபை கூட இல்லையே. உன் கிராமத்திலையும் உங்கள் ஊர்லேயும் ஒரு சபை கூட இல்லாமல் இருந்தாலும் உங்கள் இருதயத்திலிருந்து ஏசப்பான்னு கூப்பிடுவீங்கன்னா ஏசப்பா அந்த இடத்துக்குள்ளே வருவார்.
இந்த ராத்திரி நேரம் என் கண்ணீரை தொடங்கி யார் வருவா நினைக்கிறியா? இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். உன் சரீரத்தில் இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் மாறும். உன் சரீரத்தில் உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி போகிறது. விசுவாசத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வார். இயேசுப்பாவை விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வார். ஆமென். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கூட இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஜெபம் பண்ணுவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் கூட உங்கள் உள்ளத்திலிருந்து இயேசுப்பா என்று சொல்லி அவரை விசுவாசத்தோட இந்த ஜெபத்தை நீங்களும் உங்கள் மனதில் சொல்லி கொண்டு இருங்கள். கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு என் தேவன் நீங்கள் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, யாருடைய முகத்தையும் நான் இப்போ பார்க்கலப்பா, யாருடைய நிலைமையும் எனக்கு தெரியாது. ஆனாலும் என் தேவன் ஒவ்வொரு வேருடைய இருதயத்தை நீங்க பார்க்கிறீங்கப்பா. எந்த வேதனையோட என்னோட இணைந்து இந்த ஜெபத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவங்க கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதிகள் மாறி போவதாக, குடும்பம் குடும்பமாய் பரம்பரை பரம்பரையாய் வரக்கூடிய எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மாந்திரீகத்தினால, பில்லி சூனிய கட்டுகளினால, மனுஷ எரிச்சலினால வாழ்க்கை அழிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனையும் சகோதரிகள் மீது உங்க வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறீர். என் அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுதே கர்த்தர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். என் தேவன் அவர் பெரியவர் என்பதை உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை அவர் உயர்த்த போகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அழுது புலம்பினீர்களோ, அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எஸ், இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரியவர் என்பதை உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்கிற வேளையில் இந்த ஊழியத்துக்கு தெரியப்படுத்துங்கள், அல்லது கீழே வரக்கூடிய அந்த ஃபோன் நம்பரில் எங்களோட நீங்கள் பேசலாம். எங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயம் அது உங்களுக்கும் ஊழியங்களுக்கும் இதை பார்க்குற அநேகருக்கு அது மிகுந்த ஆசீர்வாதம். விசேஷமாய் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சேனலில் தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. விசேஷமாய் ஹெவன்லி விட்னஸ் மினிஸ்ட்ரி சொல்லி யூடியூப் சேனல் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த பெயர்களை நீங்கள் பதிவு செய்தால், அல்லது பாஸ்டர் ஜான் சாமுவேல் ராஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்தால் யூடியூப்பில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிக்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சபை ஊழியத்தை இங்கே அருகாமையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த அருகாமையில் இருப்பீங்க என்று சொன்னால், வேறு எந்த சபைக்கும் நாங்கள் இன்னும் போகலை, எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் தாராளமாய் நீங்கள் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறது. நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நாங்கள் விடுதலை ஆசீர்வாத கூட்டம் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அநேகருக்கு விடுதலை கர்த்தர் தருகிறார். நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாக உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.